ஓரணியில் தமிழ்நாடு திட்டத்தில் உறுப்பினர் சேர்க்கையை முன்னெடுக்க வேண்டும் என்று முதலமைச்சர் அழைப்பு விடுத்திருக்கிறார் திமுக தொண்டர்களுக்கு. இது தொடர்பான விவரங்களை செய்தியாளர் கோகுல் வழங்க கேட்கலாம். கோகுல், விவரங்களை பகிர்ந்துக்கலாம். ஓரணியில் தமிழ்நாட்டை உருவாக்க உடன்பிறப்பே வா என்று திமுக தொண்டர்களுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடிதம் எழுதியிருக்கிறார். அதே போல தொடர்ந்து அவர் மாவட்டம் தோறும் செய்து வரக்கூடிய கள ஆய்வுகள் குறித்தும் குறிப்பிட்டிருக்கார். கடந்த சில நாட்களுக்கு முன்பு திருப்பத்தூர், வேலூர் மாவட்டத்தில் நடைபெற்ற கள ஆய்வுகள் குறித்தெல்லாம் இந்த கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கார். ரயிலில் பயணம் செய்த போது அமைச்சர் துரைமுருகனோடு சொந்த ஊருக்கு சென்றதும் அவருடைய நீண்ட நெடிய அரசியல் அனுபவத்தை பகிர கேட்டதும் பயணத்தை மேலும் இனிமையாக்கியதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கார். தொடர்ந்து மறைந்த முதலமைச்சர் கருணாநிதி தலைமையில் அவர் பணியாற்றியது பின்னரும் என் தலைமையிலும் தன் பணியை அவர் தொடர்ந்து மேற்கொண்டு வருவது கொள்கை உணர்வின் வெளிப்பாடு என துரைமுருகனை பாராட்டி இந்த கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கார். தொடர்ந்து வேலூர் மற்றும் திருப்பத்தூர் மாவட்டங்களில் செய்திருக்கக்கூடிய நலத்திட்டங்கள் குறித்தும் அங்கு அந்த கள ஆய்வின் போது பொதுமக்களை சந்தித்தது குறித்தெல்லாம் தொடர்ந்து அந்த கடிதத்தில் முதலமைச்சர் விரிவாக குறிப்பிட்டிருக்கிறார். எந்த மாவட்டத்திற்கு சென்றாலும் அளவற்ற அன்பை பொதுமக்களிடமும் 4 ஆண்டுகளாக திமுக அரசினுடைய செயல்பாடுகள் குறித்து அவர்களை கருத்துக்களை கேட்டறிவதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கார். தொடர்ந்து ஆட்சியினுடைய பயன்களை அன்பு நன்றியும் கலந்த குரலில் பொதுமக்கள் கூறுவதாகவும், பெண்கள், இளம் வயதினர் தங்களின் தேவைகளை சுட்டிக்காட்டுவதாகவும், ஒரு சில திட்டங்கள் நிறைவேறுவதில் தாமதம் ஏற்படுத்தால் அதையும் தெரிவிக்கின்றனர் என்றும், அந்த அவர்கள் சொல்வதை கவனமுடன் கேட்டு அதை நிறைவேற்றுவதற்கு முதல் கடமையாக கொண்டிருக்கிறேன் என்றெல்லாம் விரிவாக குறிப்பிட்டிருக்கார். தொடர்ந்து உடன்பிறப்பே வா என்று அறிவாலயத்தில் நடைபெறக்கூடிய நிகழ்வுகள் குறித்தும் ஒவ்வொரு நிர்வாகிகளை சந்தித்து தனித்தனியாக ஆலோசனை நடத்துவது குறித்தும் முதலமைச்சர் விரிவாக இந்த மடலில் குறிப்பிட்டிருக்கார். கலைஞர் காலத்தில் கழகம் எப்படியெல்லாம் சிறப்பாக இருந்தது என்று இப்போது எழுதும் ஒவ்வொரு நிகழ்வுகள் குறித்தெல்லாம் இந்த கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கார். உடன்பிறப்பே வா எனும் கழக நிர்வாகிகள் மனம் திறந்த சந்திப்பின் அனுபவம் எப்படி இருந்தது என்பதை அதில் பங்கேற்ற ஒவ்வொரு தொகுதியின் நிர்வாகிகள் அறிவார்கள் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கார். தொடர்ந்து ஒவ்வொரு நிர்வாகிகளையும் அவர் சந்தித்து பேச இருப்பதாகவும் தெரிவித்திருக்கார். அடுத்து ஓரணியில் தமிழ்நாடு என்ற உறுப்பினர் சேர்க்கைக்காக 28ஆம் தேதி மாவட்ட செயலாளர் கூட்டத்தையும் அவர் கூட்டியிருக்கார். தொடர்ந்து மக்களிடம் செல்ல வேண்டும், மக்களுடைய திட்டங்களை கொண்டு செல்ல வேண்டும் என்றும் 234 தொகுதிகளையும் அதை நடைமுறைப்படுத்தும் வகையில ஒரு செயலி உருவாக்கப்பட்டிருப்பது குறித்தெல்லாம் அவர் விரிவாக இந்த கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கார். இந்த செயல் திட்டத்தை முழுமையாக நிறைவேற்றுவது குறித்து ஆலோசனை வழங்கிட மாவட்ட செயலாளர் கூட்டத்தை ஓரணியில் தமிழ்நாடு என்ற உறுப்பினர் சேர்க்கைக்காக இந்த கூட்டத்தை கூட்டியிருப்பதாகவும் தெரிவித்திருக்கார். தொண்டர்களையும் பொதுமக்களையும் அரவணைக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் பாதை தெளிவானது என்றும், பயணம் உறுதிமிக்கது என்றும், இடையூறுகள் அவதூறுகள் எதுவாக இருந்தாலும் அவற்றை முறியெடுத்து கடக்கும் வலிமை கொண்டது என்றும், பெருமை மிக்க தமிழகத்தின் உடன்பிறப்பே வா உன்னால் உருவாகும் ஓரணியில் தமிழ்நாடு என்று தன்னுடைய மனதை விரிவாக திமுகவுடைய தொண்டர்களுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் எழுதியிருக்கிறார். விவரங்களை வழங்கியதற்கு நன்றி கோகுல்.